Hello everyone, welcome back to TM Design. Today in this video, we will discuss about the rectangle commands. Okay, rectangle command பார்க்கிறதுக்கு முன்னாடி first rectangle நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? So rectangle it is defined as it should be four corner unclosed object ன்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து rectangle ஓட definition. இப்போ rectangle வந்து shortcut REC நான் கொடுக்கலாம். REC. So enter now. இப்போ நமக்கு ரெக்டாங்கிளோட ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேட்குது. ஃபர்ஸ்ட் கார்னர் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து ரெக்டாங்கிளோட அதர் கார்னர் பாயிண்ட் கேட்குது. அதர் கார்னர் பாயிண்ட் என்ன பண்ணிட்டேன், நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதான் வந்து ரெக்டாங்கிள் ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் அண்ட் தென் அதர் கார்னர் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். திரும்ப ரெக்டாங்கிள் REC என்டர். இப்போ நான் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கார்னர் அதர் கார்னர் தெரியும். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் கார்னர் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அதர் கார்னர் நான் ஃபஸ்ட்டே கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் ஏரியா, டைமென்ஷன், ரொட்டேஷன் 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஏரியா தான் எனக்கு வேணும். இந்த ஏரியாவை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு ஏரியா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 400 வேணும். 400 கொடுத்துட்டு இதில் லென்த் வேணுமா இல்லை வித்து வேணுமான்னு கேட்குது. சரிங்களா? இதில் எனக்கு வந்து வித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேணும். 50 கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் இங்கே கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் இப்போ டைமென்ஷன் எடுக்கிறேன். இதில் வந்து ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்குது. இதில் வந்து அதே மாதிரி இதோட லென்த்து வித்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8 × 50 நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு 400ன்றதை வரும். 8 × 40. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ ஏரியான்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். REC என்டர். ஸோ நான் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஏரியான்றது என்னன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் டைமென்ஷன். டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்பெசிஃபிக் லென்த் எவ்வளோன்னு கேட்குது. லென்த் வந்து எனக்கு 200. வித் வந்துட்டு ஒரு 50 கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷோ ஆகும். இது ஒன் டைப் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ இது வந்து டைமென்ஷன் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைமென்ஷன் எடுத்து செக் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் டைமென்ஷன், திஸ் இஸ் வெர்டிகல் டைமென்ஷன். எஸ்கேப் அகைன் REC என்டர். ஏதோ ஒரு இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆச்சு. இப்போ ஆல்ரெடி ஏரியாவும் டைமென்ஷனும் பார்த்தாச்சு. இப்போ ரொட்டேஷன். ரொட்டேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேஷனோட ஆங்கிள்ஸ் வந்து எனக்கு 20 வேணும். ஸோ ஓகே, 20 டிகிரியில் வந்து திரும்ப நான் ரெக்டாங்கிள்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த 20 டிகிரியில் தான் வரும். ஹரிசாண்டலாக வராது. ஏன்னா நமக்கு இந்த 20 டிகிரி போய் 0 டிகிரியாக மாற்றினா மட்டும்தான் வரும். இப்போ REC என்டர். ஏதோ ஒரு இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரொட்டேஷன் இருக்குது. இந்த ரொட்டேஷன் போயிட்டு நான் 0ன்னு கொடுத்தோன்னா நமக்கு ப்ராப்பராக வந்துடும். ஓகே, இதுதான் ஆப்ஷன். ஓகே, ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் REC என்டர். இப்போ சேம்பர் பார்க்கலாம். சேம்பர்னா என்னன்னா அவாய்ட் த ஷார்ப் கார்னர். இப்போ ஒரு டேபிளாக இருக்கும், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதோடைய எட்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா நமக்கு அந்த எட்ஜ் மேலே கை வைக்கும் போதோ ஏதோ ஒரு டைமில் க்ராக் ஆகிடும். நமக்கு கைக்கு டேமேஜ் வந்துடும். சரியா? இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் நமக்கு சேம்பரை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த சேம்பரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் சேம்பர் டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் சேம்பர் ஒரு 5, செகண்ட் சேம்பர் ஒரு 5, இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நான் சேம்பர் வந்து ஒரு இடத்துல கிளிக் பண்ணி இன்னொரு இடத்துல ட்ராக் பண்ணால் நமக்கு சேம்பர் ஆப்ஷன் வந்தது. இந்த ரெக்டாங்கிளோட கார்னரில் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன்ட் எட்ஜ், சாய்வான எட்ஜ் இருக்கும். இன்க்ளைன்ட் எட்ஜ், சாய்வான எட்ஜ் இருக்கும். ஓகே, சாய்வான எட்ஜ் இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிள் REC என்டர் கமாண்ட் கொடுத்துட்டேன். இப்போ என்டர் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த ரெக்டாங்கிள் போயிட்டு சேம்பரில் 0. இப்போ நான் வந்து 5 கொடுத்துட்டு இப்போ 0வாக மாற்றிட்டேன். இப்போ நான் இங்கே ட்ராக் பண்ணிங்களா, இதில் சேம்பர் காமிக்காது, ஷோ ஆகாது. சரியா? ஸோ அடுத்த ஆப்ஷன் REC ரெக்டாங்கிள் நான் கொடுத்துட்டேன்.
சேம்பர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. எலிவேஷன்ன்றது குத்து உயரம்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் வியூ. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து எனக்கு ஒரு 50ன்னா 50 நார்மலாக கொடுத்துட்டு நீங்கள் சும்மா அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் எலிவேஷன். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூவோட ஹைட், தட் இஸ் கால்ட் எலிவேஷன். ஸோ ஆர்இசி ரெக்டாங்கிள் என்று நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபில்லட் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபில்லட்ன்ற ஆப்ஷன். ஃபில்லட் நான் கிளிக் பண்ண உடனே நமக்கு ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 10. ஓகே, இதில் நான் ட்ரா பண்ணனா இங்கே ஃபில்லட் வந்து இந்த கார்னரில் நமக்கு ஷோ ஆகும். இது கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபில்லட் பொறுத்த வரைக்கும் இதுவும் அவாய்ட் த ஷார்ப் கார்னர், கூர்மையான எட்ஜை நமக்கு ரிமூவ் பண்ணும். இதுக்கு தான் வந்து நம்ம ஃபில்லட் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஆர்இசி. ஸோ என்டர். ஃபில்லட் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், 0 அப்படின்ற வேல்யூஸ் என்டர் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா கார்னராக தான் வரும். ஓகே, நமக்கு தேவையான டைம் மட்டும்தான் நம்ம ஃபில்லட்டு யூஸ் பண்ணணும். ஆர்இசி. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்டர் கொடுத்துட்டேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வித்து நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 20 mm நான் வித்து நான் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணுறேன் ஆப்ஜெக்ட்டு. இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 mm, 20 mm. திரும்ப என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே திரும்ப ரெக்டாங்கிளோட ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகுது. இதில் போயிட்டு நான் வித்துன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு 0 அப்படின்ற வேல்யூஸ் நான் கொடுத்துட்டு திரும்ப வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வித்து வராது. ஓகே, ஸோ திரும்ப நான் அப்படியே என்ட்ரு கொடுத்தோன்னா அதே கமாண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது பாரு. ஓகே, என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எந்த கமாண்ட் ரீசனாக யூஸ் பண்ணுறீங்களோ திரும்ப என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே கமாண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, திரும்ப நான் என்ட்ரு கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்ம திக்னஸ் பார்க்கலாம். திக்னஸ் கிளிக் பண்ணுங்கள். திக்னஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm திக்னஸ். ட்ரா த ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, இதில் வந்து நமக்கு திக்னஸ் எதுவுமே நமக்கு தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே WCSன்னு இருக்கும். அந்த AutoCAD வந்து ரைட் சைடில் டாப் கார்னர் WCSன்னு இருக்கும், வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோம் பட்டன் இருக்கும். இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிங்களா நமக்கு 3D வியூஸு சேஞ்ச் ஆகும். இந்த ஹோம் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு 3D வியூஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ட்ராயிங்ஸை ஸ்கோரல் பாரில் வச்சுட்டு நான் முன்னாடி தள்ளுறேன், ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு என்னது திக்னஸ் வந்து தெரியுது. ஓகேவா? திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 2Dயில் நமக்கு தெரியாது, 3Dயில் மட்டும்தான் தெரியும். ஓகே, நான் இப்போ டாப் வியூ போயிட்டு அதில் போயிட்டு டாப் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்டு கண்டிஷனுக்கு திரும்ப வந்துடும். ஓகே, இப்போ வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. ஓகே, ரெக்டாங்கில் இருக்க எல்லா கமாண்ட்ஸும் இந்த வீடியோவில் நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். Bye. See you. Until then, see you. Have a great day.